வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் அப்படின்றது வாரம் சனிக்கிழமை நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. லாஸ்ட் வீக்கே அவரோட முதல் சுற்றுப்பயணம் நிறைய விமர்சனங்களும் நிறைய பேசு பொருளாகவும் மாறி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் அவரோட சுற்றுப்பயணத்துக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அரசாங்கம். ஸோ ஆனால் திமுகவோட முப்பெரும் விழாவில் இந்த மாதிரி நடக்கும் போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லையா அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாகவுமே இருந்தது. ஏன்னா தாவேகாவோட சுற்றுப்பயணத்துக்கு ஏகப்பட்ட 23 ரூல்ஸ்லாம் போட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் திமுகவோட முப்பெரும் விழாவில் ஃபாலோ பண்ணாங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் கிடையாதா? புதுசாக வந்த கட்சிக்கு மட்டும்தான் இவ்வளோ ரூல்ஸா? ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி கேட்குற நிலைமை தான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவரோட தொண்டர்களுக்கு 12 கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காரு. அவரோட சுற்றுப்பயணத்தில் இந்த 12 கண்டிஷன்ஸையுமே அவரோட தொண்டர்களும் பொதுமக்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்புல இருந்து ஒரு 12 ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் போன வாரமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த முதல் சுற்றுப்பயணத்துல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. அவர் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் வரக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு வர்றதுக்கே 4.5 மணி நேரம் மக்கள் கூட்டத்துல அவர் சேர்றதுக்கானனால அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் சர்ச்சைகள் இருந்தது. அவர் பேசும்போதும் நிறைய பேர் தொண்டர்களும் சரி பொதுமக்களுக்கு இடையூறா சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும், நிறைய பேர் அவங்களோட ஆபத்தை உணராம போஸ்ட் கம்பத்து மேல ஏறுறது, மரத்து மேல ஏறி நிக்கிறது, ஏதாவது அங்க வண்டி நின்றுட்டு இருந்தா அது மேல ஏறி நிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மிகப்பெரிய பேசு பொருளா மாறினக்கு அப்புறம் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் அவரோட தொண்டருக்கு பாத்தீங்கன்னா 12 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் வரக்கூடிய சுற்றுப்பயணங்கள்ல இந்த ஒரு 12 கண்டிஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு அறிக்கையாவே வெளியிட்டிருக்காரு. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வரக்கூடிய வாகனத்தை பின்தொடரக்கூடாது. அந்த வாகனத்துக்கு பின்னாடி நடந்து வர்றதோ இல்லை கூடையே வர்றதோ, 2 வீலர் அண்ட் 4 வீலர்ஸ்ல ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, போன தடவையே அவரோட சுற்றுப்பயணத்தப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங் மேல ஏறி நிக்கிறது, மரத்து மேல ஏறி நிக்கிறது, ஆபத்தை உணராம இவி போஸ்ட் மேல எல்லாம் ஏறி நிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் சொல்லக்கூடிய 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அரசு பில்டிங்லயோ இல்ல யாரோட பில்டிங்லயோ அந்த மாதிரி ஏறி நிக்காம, காம்பவுண்ட் செவர் மேல எல்லாம் ஏறி நிக்காம, இபி போஸ்ட், இபி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்கத்துல போகாம இருக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி உயரமான இடத்துக்கு போய் மேலே ஏறி நிற்கிறது அப்படின்றதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டாகவே வச்சிருக்காரு. 3வது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் சரியில்லாதவங்கலாம் இந்த சுற்றுப்பயணத்துக்கு நேரில் வர்றதை தவிர்த்துட்டு லைவ்ல தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்தை லைவ்ல பாருங்க அப்படின்னு அன்பா கேட்டிருக்காங்க. 4வது கண்டிஷன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுப்பயணம் நடக்கக்கூடிய இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறா எந்த ஒரு விஷயமும் இல்லாம அவங்க போயிட்டு வர்றதுக்கான அந்த வழியை அவங்களுக்கு ஏத்தா மாதிரி ஈஸியாக்கி கொடுக்கறதும், ஆம்புலன்ஸ் மாதிரியான வெஹிக்கிள் வந்தது அப்படின்னா அதுக்கு வழிவிடணும் அப்படின்றதையுமே கேட்டிருக்காரு. அடுத்த 5வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, போலீஸ் சொல்லியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் படி வரவேற்பு, அவர் வராரு அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறது, இல்லைன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் போலீஸ் சொல்றதை தாண்டி எந்த ஒரு விஷயமுமே பண்ணக்கூடாது. அவங்க அப்ரூவ் பண்ண விஷயங்களை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றதையுமே கேட்டிருக்காரு. 7வது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த சுற்றுப்பயணம் வரப்ப அங்க பொதுமக்களுமே இருப்பாங்க, தாவேகா தொண்டர்களை தாண்டி பொதுமக்களுமே இருப்பாங்க, மற்ற கட்சி ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புண்படுற வகையிலையோ இல்ல அவங்கள கொச்சைப்படுத்துற வகையிலையோ எந்த ஒரு பேச்சுமே அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாருமே சமமானவங்க தான் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 8வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, சட்ட ஒழுங்கை பேணி காக்கணும், கண்ணியத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை யாராவது நடந்துக்காம இருக்காங்க, மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுற மாதிரியோ சட்ட ஒழுங்கை மீற மாதிரியோ யாராவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல கண்டிப்பா கட்சி ரீதியா ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையுமே வார்ன் பண்ணியிருக்காங்க. 9வது கண்டிஷன் என்ன அப்படின்னா,
நெடுஞ்சாலை சாலை, அதாவது இப்ப வந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த ஹைவேஸ்ல அவரோட வண்டி போகுது அப்படின்னாலுமே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறது, அந்த மாதிரி சில விஷயங்களுமே நடக்குது. ஸோ அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க, அந்த வண்டி பின்னாடி போகாதீங்க, உங்க 2 வீலர்ஸை கொண்டுட்டு 4 வீலர்ஸை கொண்டுட்டு அந்த வண்டியுமே வந்து ஹைவேஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்க உயிருக்கு ஆபத்தா மாத்திக்காதீங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வராரு அப்படின்றதுக்காக அவர் வண்டி முன்னாடி பட்டாசு வெடிக்கிறது, இல்ல பட்டாசு வெடிச்சு அவரை வந்து வரவேற்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதையுமே கேட்டிருக்காரு. 11வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, காவல்துறையோட விதிகள் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 12வது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சந்திச்சுட்டு போறாரு இல்லையா, அப்போ உடனே அந்த இடத்த விட்டு உடனடியா வந்து அவங்க வீட்டுக்கு சேஃபா வந்து போயிடுங்க, அங்கேயே வந்து இருக்காதீங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. ஏன்னா போன தடவை அவர் பேசி முடிச்சுட்டு போனக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கூட்டம் வந்து அந்த அளவுக்கு கலையல, அதனால பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனால தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசி அந்த 1/2 மணி நேரம் பேசி முடிச்சக்கப்புறம் உடனடியா அந்த இடத்தை விட்டு அவங்க இடத்துக்கு வந்து நகர்ந்து போயிடணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 12 விஷயங்களுமே அவரோட ஒவ்வொரு வாரம் நடக்கக்கூடிய சுற்றுப்பயணங்களையுமே தொண்டர்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே இருக்கக்கூடாது, சட்ட ஒழுங்கு அப்படின்றது தாவேகா தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 12 கண்டிஷன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தாவேகாக்கு போடப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து திமுகவுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகலையே, அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணலையே அவங்களோட முப்பெரும் விழால அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.